கடந்து வந்த பாதை யூடியூப் சேனலில் பயணிக்கும் அனைவருக்கும் வணக்கம். வார ராசி பலன், கோச்சார பலன். அதாவது சில தவிர்க்க முடியாத காரணத்தினால சில வீடியோ போட முடியாத போச்சு. ஆகையினால் அனைவரும் மன்னிக்கணும். வார ராசி பலன், கோச்சார பலன் இதிலிருந்து சிறப்பாக உங்களுக்கு எடுத்துரைக்கப்படும். அனைவரும் சப்ஸ்கிரைப் செய்து இந்த கடந்து வந்த பாதை யூடியூப் சேனலுக்கு ஆதரவு தருமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். முதலாவதாக மேசராசி. மேசராசி அன்பர்களுக்கு நினைத்த காரியங்கள் இந்த வாரத்தில் தாமதம் இல்லாமல் செய்யலாம். நன்மையான யோகங்கள் உண்டாக்கக்கூடிய வாரம் இந்த வாரம். உங்களுக்கு குலதெய்வ வழிபாடு மிக சிறப்பாக இருக்கும் இந்த வாரம். ரிஷபராசி நேயர்களுக்கு சில சங்கடங்களோ சில விதமான துயரங்களோ இனிமேல் மாறுது. கொடுத்துட்டு வரல, பணம் கொடுத்துட்டோம், இல்லை பொருள் கொடுத்துட்டோம், இல்லை நாம் இது வரைக்கும் எதிர்பார்த்தது வராத இருந்துச்சு அப்படின்னா கூட இந்த வாரத்தில் உங்களுக்கு ஒரு நல்ல செய்தியோட அந்த ரிஷபராசிக்கு வந்து சேரக்கூடிய நேரம் தான் ரிஷபராசி. ஆகையினால ரிஷபராசிக்காரர்கள் கலக்கம் இல்லாமல் இறங்க வெற்றி உண்டாகக்கூடிய நேரம். அர்த்தநாத ஈஸ்வரர் வழிபாடு உங்களுக்கு மிக சிறப்பாக. மிதுன ராசி என்பவர்களுக்கு சிறு சிறு சங்கடங்களும் துயரங்களும் மாறக்கூடிய நேரம். நண்பர்களாக ஒரு நல்ல செய்தி ஒன்று மிதுன ராசிக்கு வந்து சேரும். அதாவது நண்பர்களால் உறவினர்களாலையும் உங்களுக்கு ஒரு நல்ல செய்தி வந்து சேரக்கூடிய நேரம். திருமண யோகங்கள் மனையில் இல்லாத இருந்தால் கூட அந்த திருமண யோகங்கள் கூடி வரக்கூடியதான் இந்த மிதுன ராசிக்கு இந்த வாரத்தில் நல்ல செய்தி வரக்கூடிய யோகம் தான். வெற்றி உண்டாகக்கூடிய நேரம். உங்களுடைய ராசிக்கு விநாயகப் பெருமான் வழிபாடு மிக சிறப்பாக. கடகராசி நேயர்களுக்கு எந்த ஒரு கலக்கங்கள் இருந்தாலும் துன்பங்கள் இருந்தாலும் மாறும். கடகராசிக்கு நடக்குமா நடக்காதா, ஆகுமா ஆகாதா அப்படின்னு பார்த்துருந்த காரியமெல்லாம் வெற்றி உண்டாகக்கூடியதான் இந்த கடகராசி. கடகராசி நேயர்கள் கஷ்டங்கள் இருந்தால் நீங்கும், நன்மைகளை உங்களுக்கு நாடி வரக்கூடிய நேரம். எதிர்பார்த்தது வெற்றி உண்டாகக்கூடிய நேரம். துணிஞ்சு செய்ய கடகராசிக்கு மேன்மை உண்டாக்கும், மேன்மைகள் மாறிக்கூடிய நேரம். கலக்கங்கள்லாம் மாறி நன்மையை உண்டாகக்கூடியதான் இந்த கடகராசி. கடகராசி நேயர்கள் எந்த இடத்துல இருந்தாலும் சிறப்பு உண்டாகக்கூடிய வாரம். முருகப்பெருமான் வழிபாடு மிக சிறப்பாக இருக்கும். சிம்மராசி நேயர்களுக்கு சிறு சிறு சங்கடங்கள், மனச்சங்கடங்கள், என்னடா இப்படி ஆயிடுச்சு, என்னடா இப்படி நடக்குது அப்படின்னு சிம்மராசி நேயர்கள் சிறு சிறு சங்கடத்தில் இருக்கிறீங்க. அந்த சங்கடங்கள்லாம் வார இறுதியில் இந்த சிம்மராசிக்கு நன்மை உண்டாகும். விநாயகப் பெருமான் வழிபாடு உங்களுக்கு மிக சிறப்பாக இருக்கும். கன்னிராசி நேயர்களுக்கு எந்த இடம் சென்றாலும் சிறப்பு உண்டாகக்கூடிய நேரம். கன்னிராசி நேயர்கள் சில சங்கடங்கள்லாம் மாறி நன்மை உண்டாகக்கூடிய நேரம். கொடுக்கல் வாங்கல கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும். அரசியலில் இருக்கிறவங்களுக்கும் மற்றபடி அரசாங்க உத்தியோகத்தில் இருக்கிறவங்களும் கொஞ்சம் நிதானித்து இறங்குவது நல்லது. வாக்குவாதங்கள், வாய் தகராறுகள் இருப்பினும் அதெல்லாம் சரியாகக்கூடியது தான். சிறு சிறு மனச்சங்கடங்கள் வெகு நாள் அந்த பிரச்சனை ஓடிட்டு இருந்துச்சு அப்படின்னா கூட அந்த பிரச்சனை இந்த அரசியலில் இருக்கிறவங்களுக்கும் அரசாங்க உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கும் அந்த பிரச்சனை இந்த வாரத்திலே வார இறுதியில் முடிவுக்கு வந்து சேரும். கன்னிராசிக்கார நேயர்கள் வணங்க வேண்டிய தெய்வம் ஆஞ்சநேயர் வழிபாடு மிக சிறப்பாக இருக்கும். துலாம் ராசி நேயர்களுக்கு சிறு சிறு சங்கடங்களும் துயரங்களும் மாறி நல்ல யோகங்களை உண்டாகக்கூடியது தான். துலாம் ராசி நேயர்கள் அண்ணன் தம்பிகளும் சகோதர வர்க்கத்தில் சிறு சிறு சங்கடங்கள் இந்த துலாம் ராசிக்கு இந்த வாரம் இருக்கும். சகோதர வர்க்கத்தில் சிறு சிறு சங்கடங்கள், கொடுக்கல் வாங்கல அல்லது இட பிரச்சனை அல்லது வீட்டு பிரச்சனை அப்படிங்கிற மாதிரி இந்த சகோதர வர்க்கத்துக்குள்ளார இந்த துலாம் ராசிக்கு சிறு சிறு பிரச்சனைகள் வரும். வந்தாலும் அது இறுதியில் நன்மையிலேயே முடியக்கூடியது தான் இந்த துலாம் ராசிக்கு. ஆகையினாலே துலாம் ராசி நேயர்கள் எந்த இடம் மனக்கலக்கம் வேண்டாம். உங்களுடைய ராசி பலனுக்கு நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் பெருமாள் வழிபாடு மிக சிறப்பாக இருக்கும். விருச்சிக ராசி நேயர்களுக்கு எந்த இடம் சென்றாலும் வெற்றி உண்டாகக்கூடிய நேரம். விருச்சிக ராசி நேயர்கள் மனக்கலக்கங்கள் இருந்தாலும் அந்த மனக்கலக்கெல்லாம் மாறி நன்மையை உண்டாகும். கணவன் மனைவிக்குள்ளே விருச்சிக ராசிக்கு சிறு சிறு மனக்கலக்கங்கள் ஏற்படும். அந்த கலக்கங்கள்லாம் வந்து நீங்கிவிடும். பெருசாக ஒன்றும் பாதிக்கிற அளவுக்கு கிரகங்கள் கிடையாது. நன்மை உண்டாகக்கூடிய நேரம் தான். உங்களுடைய ராசிக்கு விநாயகப் பெருமான் வழிபாடு மிக சிறப்பாக இருக்கும். தனுசு ராசி நேயர்களுக்கு எந்த ஒரு சங்கடங்கள் இருந்தாலும் மாறக்கூடியது. தனுசு ராசி நேயர்கள் மனக்குழப்பம் இல்லாமல் எந்த காரியத்தில் இருக்கும். பண்ணலாமா பண்ணக்கூடாதா, செய்யலாமா செய்யக்கூடாதுன்னு மனசு போட்டு குழப்பிட்டு செஞ்சீங்கன்னா அந்த காரியத்தில் சிறு சிறு தடை ஏற்படக்கூடிய நேரம் தான். ஆனால் தனுசு ராசி துணிஞ்சு செய்யுங்க. எந்த காரியமாக இருந்தாலும் காரியங்கள் கைகூடும். உங்களுடைய ராசிக்கு எந்த இடம் சென்றாலும் வெற்றியை நாடக்கூடியது தான். பயமில்லாமல் செய்யுங்க. விநாயகர்கள் உங்களுக்கு வழிகாட்டக்கூடிய நேரம். வழி உண்டாக்கக்கூடிய ஒரு நன்மையான யோகத்தை உண்டாக்கக்கூடிய சூரிய நமஸ்காரம் மிக சிறப்பை தரும். மகர ராசி நேயர்களுக்கு ஏற்கனவே இருந்த மனக்குழப்பமெல்லாம் மாறுது. ஏற்கனவே சில மனக்குழப்பம், மனச்சங்கட்டம் இதெல்லாம் இருந்துட்டு இருந்துச்சு. அந்த மகர ராசி நேயர்களுக்கு அந்த மனக்குழப்பம் மனச்சங்கட்டங்களை மாறி நன்மையை உண்டாக்கக்கூடியது. இடம் வாங்கிறது, வீடு வாங்கிறது, அப்படி நாம் இப்போ வாங்கணும்னு நினச்சிருந்தா கூட அதுக்கு அட்வான்ஸ் போடுறது அதெல்லாம் இருந்தால் மகர ராசிக்கு துணிஞ்சு செய்யலாம். அந்த காரியங்கள் உங்களுக்கு
நன்மையாக முடியக்கூடியதான். உங்களுக்கு சிவன் வழிபாடு நன்மையை தரும். கும்பராசிக்கு குழப்பங்கள், மனக்குழப்பங்கள்லாம் மாறுது. கும்பராசிக்கு சிறு சிறு தடை இருந்தாலும் தடை மாறி நன்மையை உண்டாக்கக்கூடிய நேரம். வெளியூர் சென்றவங்களால ஒரு நல்ல செய்தி இந்த கும்பராசிக்கு வருது. யோகத்தை உண்டாக்கக்கூடிய நேரம் தான். கொஞ்சம் செய்யுங்க. உங்களுடைய ராசிக்கு எந்த இடம் சென்றாலும் சிறப்பே உண்டாகும். உங்களுக்கு ஐனாரப்பன் வழிபாடு மிக சிறப்பாக இருக்கும். இறுதியாக மீனராசி. மீனராசி என்பவர்களுக்கு உடல் ரீதியாக சிறு சிறு சங்கடம் ஆகையினால நல்லபடியாக உடலை கவனிக்க வேண்டும். மற்றபடி இதில் குழந்தைகள் கல்விகள் சிறப்பாக இருக்கும். திருமணம் மனையில் ஆகாதவர்களுக்கெல்லாம் திருமணம் ஆகக்கூடிய ஒரு யோகம் உங்களுக்கு விரைவில் வந்து சேரும். நன்மையான யோகத்தை உண்டாக்கூடியது. இந்த மீனராசிக்காரருக்கு வணங்க வேண்டிய தெய்வம் சூரிய நமஸ்காரமே மிக சிறப்பாக இருக்கும். மீண்டும் உங்களை இதே நிகழ்ச்சியில் அடுத்த வாரம் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது டி. செல்வராஜ் ஜோதிடர். இந்த வீடியோக்கான கேள்வி, கும்பராசி வழிபட வேண்டிய கடவுள் எது? கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிடுங்க.